ஆதி மனிதன் தொடங்கி எல்லாவற்றிலும் அவசரம் காட்டும் இன்றைய மனிதன் வரை வனம் மிக முக்கியமானது. உலகில் பருவமழை தவறாமல் பொழிவதற்கும் உணவுச் சங்கிலி அறுபடாமல் தொடர்வதற்கும் காடுகளும் அதன் விலங்குகளும் முக்கிய காரணிகளாக உள்ளன. வனம் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்திடும் வகையிலும் வனம் சார்ந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை உருவாக்கிடும் வகையிலும் சேலம் வனக்கோட்டம் சார்பில் உலக வனநாள் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்வினை சேலம் மாவட்ட வன அலுவலர் காஷ்யப் சஷாங்க் ரவி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகள், அதிலுள்ள பறவைகள், விலங்கினங்கள் மற்றும் சேலத்தின் சிறப்பான வங்கா நரி குறித்த கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் வனம் குறித்த புரிதலை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளதாக கூறுகிறார் சமூக காடுகள் திட்டத்தின் வனச்சரக அலுவலர் திருமதி வீரமணி. நிறைய பறவை இனங்களோட புக்ஸ் சம்மந்தமான எக்ஸிபிஷன்ஸ் வச்சுருக்கோம், ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வெளியில் பல்வேறு கல்லூரிகள்லேருந்து வந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்தும் மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இதை பார்த்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஊருக்குள் வனவிலங்குகள் வருதல், வனவிலங்குகள் மீதான தாக்குதல், கோடை காலத்தில் வனப்பகுதியில் ஏற்படும் தீ விபத்து, வனப்பகுதி கண்காணிப்பு, வனப்பகுதியில் உள்ள ரயில் வழித்தடத்தில் வனவிலங்குகளை பாதுகாத்தல் ஆகியவை நீண்டகால சவால்களாக உள்ளன. இதற்கு தீர்வு காணும் வகையில் மாநில அளவிலான வனத்துறை ஹேக்கத்தான் போட்டியிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ரயில் வழித்தடத்தில் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் இருந்தால் தானியங்கி முறையில் ரயிலை கட்டுப்படுத்துதல், ட்ரோன்களுக்கு மாற்றாக பறவை வடிவில் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக பறக்கக்கூடிய இயந்திரம், வனத்தில் ஏற்படும் தீயை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கட்டுப்படுத்துதல் என பல்வேறு யோசனைகளை திட்ட முன்மொழிவாக வழங்கி இளைஞர்கள் அசத்தினர். நாங்கள் கேமரா மூலிமா ஃபயரை டிடெக்ட் பண்ணி வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் சேட்டிலைட் மூலியமாகவோ இல்லை வேறு அதர் ப்ரோட்டோகால்ஸ் கம்யூனிகேஷன் டூல் மூலியமாகவும் நாங்கள் வந்துட்டு அதை ஷேர் பண்ணுறோம். வித் ஜியோ லொக்கேஷனோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்து அந்த ஃபயரை வந்துட்டு கம்மியாக இருக்கிறப்பே சால்வ் பண்ண முடியும். நாங்கள் இதில் வந்து இன்ஜினில் ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம். அந்த சென்சார் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் என்ன ஆப்ஜெக்ட், என்ன அனிமல்ஸ் இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணோம், அது ரீச் அவுட் ஆகிற முன்னாடி. அப்புறம் இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து கிராஸ் ஆகிட்னாலும் எங்கள் ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணி ஸ்லோ டவுன் ஆன ட்ரெயின் வந்து நார்மல் ஸ்பீடாகி அது மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும். ட்ரோன் வந்து மேக்ஸிமம் 30 to 40 மினிட்ஸ் தான் ஃப்ளை ஆகும். பட் இதனால மோர் தென் 2.5 hours வந்து கண்டிப்பாக ஷோராக ஃப்ளை ஆக முடியும். தென் ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் மேலே சோலார் ஃபைல் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்க போது உங்களுக்கு வந்து டேரெக்டாக சோலார் எனர்ஜி மூலிமா நான் ஸ்டாப்பாக உங்களால் இந்த ஃப்ளை பண்ண முடியும். அண்ட் கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் மானிட்டரிங் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். நீண்டகால பிரச்சனைகளுக்கு நொடிப்பொழுதில் தீர்வு காண்பது இளைஞர்களின் பலமாக உள்ளது. இதில் தொழில்நுட்பமும் இணையும் போது இயற்கை வனங்களை இடையூறின்றி காக்க முடியும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.